ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். சுறாவை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தண்ணி விட்டுருக்கேன். அது நல்லா கொதித்ததும் எல்லா சுறா பீஸும் போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்தோன்னே எடுக்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி அழுத்தி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லா சொராவையும் எடுத்துடலாம். இப்போ எல்லா சொரவும் எடுத்தாச்சு. அதில் இருக்க தோலை மட்டும் நீக்கிட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க முள்ளையும் சாப்பிடலாம், அதையும் சேர்த்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொரா எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு நல்லா தூள் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கேற்ற மசாலா அவ்வளோதான். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மசாலாவும் எல்லா துண்டுலையும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் கறி லீஃப் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 50 கிராம் போல் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 3 ஆனியன் போல் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம மசிச்சு வச்ச சொராவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சொரா எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். சுவையான சொரா புட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.